ஹிந்தி வேணாங்கிறாங்களா, அதுக்கான ஒரு ஒரு ஆதாரத்தோட ஏதாவது ஒரு நிரூபி. எதுக்கு வேணாம், ஏன் வேண்டாம்னு சொல்லணும். நீ நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் ஹிந்தி இருக்குது, சன்ஷைன் ஸ்கூல்ல இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. இது ஏன் அதை ஒரு ஏழைகளை மட்டும் ஏன் படிக்க கூடாது அப்படிங்க. கேந்திரா வித்யாலயா வந்து அப்பயே வந்துருச்சு, அதனால விட்டுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. பட் இவங்களே நிறைய ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு நடத்துறாங்க. இதே ஒரு 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 ஏன் மக்களும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் எந்த தைரியத்துல சொல்றாங்க இதுக்கான ஹிந்தி வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தோட ஏதாவது நிரூபிக்க முடியுமா? எல்லாம் முடிச்சிருக்காங்களா? இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் சார். ஒரு காலத்துல நங்கநல்லூர் மடிப்பாக்கம் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்துச்சு. அப்ப யாருன்னா பார்ப்பனர்களுடைய பிள்ளைங்கள் தான் போய் படிச்சாங்க. இன்னைக்கு அங்க பார்ப்பனர் பிள்ளைங்களே இல்லை. உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஏன்னா 2 பேரும் ஒரே பகுதியில் இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் அங்க 1-2 தான் மெட்ரிகுலேஷன், எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல் தான். அப்ப எல்லா பிள்ளைங்களும் அங்க போய் படிக்கிறாங்கல்ல. அப்ப ஹிந்தி படிச்சு தானே ஆகணும். அப்ப ஏன் இவங்க ஹிந்தி எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மக்கள் ஏன் அதுக்கு இசைந்து போறாங்க? ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போ எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்க இந்த மக்கள். அந்த காலத்துல தான் அந்த ரோட்ல போட்டு பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு எவ்வளவு சோசியல் மீடியா வச்சு சிந்திக்க போறாங்க, எல்லாம் படிச்சிருக்காங்க, அமெரிக்கா போறாங்க. ஏன் புரியல? அதே மாதிரி பார்ப்பனர் இங்க வந்து பிராமின்ஸை வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? சரி, அதே மாதிரி அவங்க குடும்பத்துல பார்த்து திமுக பாத்தீங்கன்னா பல மினிஸ்டர்ஸ், பல பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அவங்க குடும்பத்துல பெண் எடுத்திருக்காங்க. பாரதி ஆகட்டும், முரசொலி மாறன் ஆகட்டும், பாத்தீங்கன்னா தயாநிதி எல்லாருமே எடுத்திருக்காங்க. இப்ப இங்க யார நீங்க ஏமாத்துறீங்க? இல்ல இன்னமும் எத்தனை காலத்துக்கு இந்த மாதிரி ஏமாத்தி ஓட்டு வாங்கி தமிழகத்தை முன்னேற விடாம இருக்க போறீங்க அப்படிங்கிறது நம்மளோட பெரிய கேள்வி. நாம இப்ப வந்து அரசியல்வாதிகளை வந்து கேள்வி கேட்கறதுக்கு பதில் மக்களை தான் கேட்கணும். ஏன்னா இது சரியான நேரம். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அரசியல்வாதி எது கேட்டாலும் அவங்க எருமாட்டுல மழை பெஞ்ச கதை தான். ஆமா. ஆனா மக்களுக்கு தான் அறிவு வேணும். அதான் அதை தான் நம்ம சொல்ல இருக்கிறோம். இப்போ நீங்கள் நானும் சந்திச்சு ஏறக்குறைய பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம சந்திச்சு பேசும்போது நமக்கு என்ன எண்ணங்கள் வருது? மக்கள் நல்லா இருக்குன்னு தான் எண்ணங்கள் வருது தவிர நீங்க ஒரு அரசியல், நான் ஒரு அரசியல் பண்ண நினைக்கவே இல்லையே. நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? மக்கள் நல்லா இருக்கும்.